ஏனுங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுங்க பரோட்டா தாங்க செய்ய போகிறேன். அதுதானுங்க ஆலு பரோட்டா செய்ய போகிறேங்களா. கொஞ்சமாக வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, பல்லேரி வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டுங்க, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி உள்ளே போட்டுருங்க, மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்புங்க. வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிட்டுங்க, அதையும் உள்ளே போட்டு ஒரு 4 திருப்பி திருப்பிட்டுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிட்டுங்க, நான் ஏற்கனவே சப்பாத்திக்கு எப்பவும் போல் மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டுனுங்களா, சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டுங்க, இந்த உருட்டி வச்சுக்கிற அந்த உருளைக்கிழங்கு உருண்டை எடுத்து உள்ளே வச்சுங்க, இந்த மாதிரி மடித்து மறுபடியும் ஒரு தேய்ப்பு தேய்ச்சி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிருங்க. இதுங்க செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியது இல்லைங்க, சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்குங்க தொட்டுக்கிறதுக்கு தயிரில் வெங்காயத்தை வெட்டி போட்டுங்க கலக்கி வச்சுருங்க. எனக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.